செப்டம்பர் 24, 2025 அன்னைக்கு நான் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ்க்காண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க வீட்ல அப்ப எஸ்ஆர்எம் திருச்சில ரவுண்ட் 2ல அலாட் ஆகும்னு நினைச்சாங்க. ஏன்னா கட் ஆஃப் அதுக்கும் கீழேயும் குறைஞ்சு வராதுன்ட்டு யோசிச்சோம். நாங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி எங்களுக்கு ரவுண்ட் 2ல வேலம்மாள்ல அலாட் ஆச்சு. காலேஜ் தாத்தா வீட்டுக்கும் அத்தை வீட்டுக்கும் கிட்டத்துல இருக்கிறதுனால எனக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கு. அதே மாதிரி தேனி கிட்ட மதுரை இருக்கிறதுனால லீவ் டயத்துல என்னுடைய அம்மா, அப்பா, ஆதி அப்புறம் ஆயம்மாவ பார்த்துக்க முடியும். என்னுடைய ஆச்சி, அதாவது அம்மாவோட அம்மா உயிரோட இருந்தப்ப, என்னுடைய பேரன் கண்டிப்பா மதுரையில தான் வந்து மெடிசின் படிப்பான்ட்டு தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாங்க. அவங்களுடைய ஆசையும் நிறைவேறிடுச்சு. வித் மை ஆச்சிஸ் பிளெஸ்ஸிங், ஐ பிலீவ் ஐ கேன் ஃபேஸ் எனி சேலஞ்ச் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் நாங்க மேல்மருவத்தூர் போய் ரீஅலாட்மெண்ட் லெட்டர காமிச்சு டாக்குமெண்ட்ஸ வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு மேல்மருவத்தூர்ல டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வேகமா முடிஞ்சதுனால நெறைய டைம் இருந்துச்சு. ஸோ இதுவரைக்கும் நான் சென்னைய சுத்தி பார்த்தது இல்லனால நாங்க மகாபலிபுரத்துக்கு போனோம். அங்க நெறைய கோவில்கள் இருந்துச்சு. இதெல்லாம் 7th to 8th செஞ்சுரியில பல்லவ மன்னர்கள் கட்டுனாங்க. இந்த மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் நரசிம்மவர்மன் ஒன்னுடைய சிட்டின்னு சொல்றாங்க. முதல்ல நாங்க ஷோர் டெம்பிள்க்கு போனோம். எப்படி இந்த டெம்பிளோட ஆர்க்கிடெக்சர் அடுத்து தமிழ்நாட்டுல கட்டப்பட்ட அனைத்து கோயில்களுக்குமே இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் மூலியமா மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். இதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்கு பக்கத்துல உள்ள பீச்சுக்கு போனோம். உள்ள கடல் அலைகள் விழுந்துச்சு, பின்வாங்குச்சு, கல்லு மேல மோதுச்சு, ஆனா திருப்பி வந்துடுச்சு. இந்த அலைகள பார்த்த பிறகு பின்வாங்குறது சகஜம்தான். ஆனா அதுவே நிரந்தரமா இருக்கக்கூடாது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்ன்றது எனக்கு புரிஞ்சுச்சு. அடுத்ததா நாங்க மலை மேல ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். இது முன்னாடி காலகட்டத்துல லைட் ஹவுஸா வேலை பார்த்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே பிரிட்டிஷர்ஸ் 1887ல ஒரு புது லைட் ஹவுஸ கட்டினாங்க. அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் எல்லாமே ரைட் ஹேண்டட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது மேல ஏறி போய் பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான வியூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நாங்க பஞ்ச பாண்டவர்கள் ரதங்களுக்கு போனோம். ஒவ்வொரு மான்யூமெண்ட்டும் ஒவ்வொரு பாண்டவர்களுடைய சாரியோட்டை குறிக்குது. நியர் டு திஸ் we saw many beautiful statues that were carved out of the rock. இப்போ அடுத்ததா நான் ஒரு பாறையை பத்தி சொல்லும்போது அது இம்பாசிபிளா தெரியும். ஆனா அந்த ராக் இம்பாசிபிள்லையும் பாசிபிலிட்டி இருக்குன்றத நம்மளுக்கு புரிய வச்சிருக்கு. அதுதான் கிருஷ்ணாவுடைய வெண்ணெய் பந்து பாறை. இத ஒரு சில பேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்டேபிளா இருக்கிறதுனாலையும் ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி அந்த ராக் ஒரு கான்கேவான சர்ஃபேஸ்ல லாக் இருக்கனாலையும் ஸ்லைடாக மாட்டேங்குதுன்றத சொல்றாங்க. இதோட எங்களுடைய மகாபலிபுரம் டூரும் முடியுது. இன் a nutshell, I would say மகாபலிபுரம் monuments are excellent testimonials for பல்லவ ஆர்கிடெக்சர். அங்கிருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் பண்ணி என்னுடைய கசினை பார்க்கறதுக்காண்டி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு போனோம். இந்த காலேஜ் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. ரொம்ப கிரீனரியாவும் இருந்துச்சு. ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பில்டிங் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய கேன்டீன்ல நாங்க கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா கசினை பார்த்து முடிச்ச பிறகு கேளம்பாக்கத்துல இருந்து பஸ் ஏறி தேனிக்கு வந்தோம். வீட்ல ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்ச பிறகு மறுநாள் மதுரையில உள்ள வேலம்மாள்ல அட்மிஷன் போடுறதுக்காண்டி போனோம். காலேஜுக்கும் ஆராப்பாளையத்துக்கும் ரெகுலரான பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. எங்களுக்கு அங்க அட்மிஷன் போட்டு முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. காலேஜ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கேயும் ராகிங் கிடையாது. ரொம்பவே டிசிப்ளின்டா இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அகாடமிக்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. நிறைய பேஷண்ட்ஸோட இருந்தாங்க. அப்புறம் நான் காலேஜ் போன பிறகு என்னுடைய எம்பிபிஎஸ் வாழ்க்கையை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் இளஞ்சந்திரன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் பி மயோஜெனிக் லைக் தி ஹார்ட் பிகாஸ் தி பவர் லைஸ் வித்தின்.